ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர் J.K. Rowling, ஆத்தர் ஆஃப் ஹாரி பாட்டர். இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரகிள்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர். இவங்க எப்படி ஹாரி பாட்டர் ஸ்டோரி எழுதினாங்க அப்படின்னா, இவங்க குழந்தைய தூங்கிட்டு இருக்க டைமில் ஹாரி பாட்டர் ஸ்டோரி எழுதினாங்க. ஒரு கெஃபேல போய் பக்கத்தில் குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதின கதை தான் ஹாரி பாட்டர். நம்ம இப்போல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஹாரி பாட்டர் கதை எழுதி முடிச்சு மெனஸ்கிரிப்டை போய் பப்ளிஷிங் சென்டர்ஸ் பப்ளிஷர்ஸ்கிட்டலாம் போய் கொடுப்பாங்கல்ல, பப்ளிஷ் பண்ண அந்த மாதிரி கொடுக்க டைமில் 12 பப்ளிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது இந்த ஹாரி பாட்டர் கதை வந்து ரொம்ப பெருசு, இது வந்து குழந்தைங்க நல்லா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 12 பப்ளிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 13 பப்ளிஷர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த அக்செப்ட் பண்ண பப்ளிஷர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ்பரி பப்ளிஷர்ஸ். இவங்க அக்செப்ட் பண்ணி அண்ட் ரெஸ்ட் இஸ் தி ஹிஸ்ட்ரி. இப்போது அந்த ஹாரி பாட்டர் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபினோமினாவாக இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. இதோட மாடல் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் இஸ் நாட் எ எண்ட், பர்சிஸ்டன்ஸ் டர்ன்ஸ் ரிஜெக்ஷன் இன்டு அ சக்ஸஸ்.